17வது ശ്ലോകം. നിമിത്തമാത്രം തത്ര ആസീൻ നിർഗുണഃ പുരുഷ അർഷഭഃ. നിമിത്തമാത്രം തത്രാസീൻ നിർഗുണ പുരുഷർഷഭ. വ്യക്ത അവ്യക്തം ഇദം വിശ്വം യത്ര ഭ്രമതി ലോഹവത്. വ്യക്താവ്യക്തമിദം വിശ്വം യത്ര ഭ്രമതി ലോഹവത്. നിമിത്തമാത്രം തത്രാസീൻ നിർഗുണ പുരുഷർഷഭ. വ്യക്താവ്യക്തമിദം വിശ്വം യത്ര ഭ്രമതി ലോഹവത്. இரும்ப காந்தம் எப்படியாக்குமோ இழுக்கிறது, அதே மாதிரி பகவான் சகல சராச்சரங்களையும் தன்னோடு சக்தியால அசைக்கிறார். எந்த சலனமும் இல்லாத பகவான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா அசைய வைக்கிறார். கோபத்தை நிப்பாட்டு. சுவயம்புவமனு பேரனுக்கு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போடுறார். என்னோடு ஆജ്ഞയാக்குமது உடனடியா உன்னோட கோபத்தை நிறுத்து. கோபம் அப்படிங்கிறது நரகத்துக்கான வழியாக்கும். அதர்மம் செஞ்சானா நரகத்துக்கு போகணும். கோபம் வந்தானா அதர்மம் செய்யறதுக்கு நம்மளை தூண்டும். മനുഷ്യകുലத்துக்கு ബുദ്ധി ഉപയോഗിച്ച് ധർമ്മ അനുസരണമായിട്ട് നടக்கிறதுக்கு സാധിക്കണം. വിധി പ്രകാരം மட்டும்தான் എല്ലാം നടക്കും. பொறுமை, കാരുണ്യം, മൈത്രീഭാവം, സമഭാവന ഇതെല്ലാം വളർത്തിയെടുക്കണം. ഇതുവഴി സദ്ഗുണം ஜாஸ்தியாகி வரும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற சிந்தனை மனசுக்குள்ள விட்டு பிரியாம இருக்கணும். ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல ஃபர்ஸ்ட் மந்திரம் தான் இப்ப நம்ம பார்க்கிற இந்த 17வது ஸ்லோகம். பரமார்த்த சத்தியத்தை தெரிஞ்சுண்டு இந்த பிரபஞ்சத்தில இருக்கிற வாசத்திலிருந்து மோசனம் கிடைச்சு, அதாக்கும் சம்சார பந்தனத்திலிருந்து இருக்கிற மோசனம். தமிழ்ல சம்சாரம் அப்படின்னா மனைவி. ஆனா நம்ம நிறைய இடத்துல சம்சாரம் சம்சாரம்னு வரும். அதெல்லாம் மனைவிங்கிற அர்த்தம் எடுத்துக்கப்படாது. அதெல்லாம் இந்த பிரகிருதியுமாயிட்டு நமக்கு இருக்கிற பந்தம். அந்த பந்தத்திலிருந்து மோசனம் கிடைச்சு ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தால உண்டாகிற அந்த ஆனந்த லயனம் அக்கும் உபனிஷத்துகளோட முக்கியமான லட்சியம் அப்படிங்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்.
இது ஃபர்ஸ்ட் மந்திரத்துல இருக்கிற முதல் வாக்க அடிസ്ഥാനപ്പെടുത്തിയിട്ടാക്കും ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம். அத பேஸ் பண்ணிட்டாக்கும் இந்த உபனிஷத்துக்கு ஈஷாவாஸ்ய உபனிஷத் அப்படின்னு நாமம் உண்டாச்சு. ரெண்டு டைப்ல இருக்கிற வாழ்க்கை ரீதிகளை சம்பந்திச்ச உபதேசங்கள் இதுல சொல்லப்படுறது. முதல் மந்திரத்துல பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சொப்பனத்துக்கு துல்லியமாக்கும் அப்படின்னும் அதனால பிரபஞ்ச விஷயங்களை வேண்டான்னு வச்சுட்டு பிரம்ம தியானத்துல தாற்பயம் உண்டாயிட்டு வாழணும் அப்படின்னு இருக்கிற ஆத்தியாத்மிக வழிய சொல்லப்படுறது. ரெண்டாவது மந்திரத்துல நமக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனை மாத்திரம் பார்த்துண்டு இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த பூமி வாழ்க்கை, அதே மாதிரி பிதிர்லோக வாழ்க்கை, சொர்லோக வாழ்க்கை, இப்படி இருக்கிற 3 ஏஷனங்களையும் உபேட்சிச்சு, ஏஷன திரயங்களை உபேட்சிச்சு பகவன் தத்துவஞானி ஆகிறதுக்கு சாதிக்காத வாளுக்கு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு வாழறது எப்படி அப்படிங்கறதையாக்கும் இதுல சொல்லப்படுறது. அப்படி சாஸ்திர விகிதமான ரீதியில கர்மங்கள் அனுஷ்டிச்சுண்டு ஜீவிச்சு கிரமேண கர்மமுக்தி உண்டாகிறதுக்கான அந்த லௌகீக ஜீவித ரீதியையும் இதுல உபதேசிக்கப்படுறது. இந்த 2 மார்க்கமும் ஸ்வீகரிக்காதவா அவளுக்கானதாக்கும் 3வது மந்திரம் அவளுக்கு ஜனன மரண ரூபமாயிருக்கிற இந்த சம்சார சக்கரத்திலிருந்து மோட்சத்துக்கான வழி இல்லை அப்படின்னு எடுத்து சொல்றதாக்கும் 3வது மந்திரம். 4 முதலுக்கு 8 வரை இருக்கிற 5 மந்திரங்கள் ஆத்மாவோட சொரூபத்தையும் லட்சணங்களையும் வர்ணிக்கிறது. சோக மோகங்களை ஜெயிச்சு பரபிரம்ம தத்துவமா இருக்கிற அந்த சச்சித் ஆனந்தத்தில லயிக்கிற ஆத்மஞானியோடு சுபாவம் அனுபவம் எல்லாம் அதுல വ്യക്തமாக்கப்படுறது. 9லேந்து 14 வரை இருக்கிற 6 மந்திரங்கள் ஞான மார்க்கம் பரிபூர்ணமாயிட்டு அனுஷ்டிக்கிறதுக்கு முடியாதவாளுக்கு சொல்ற மந்திரங்களாக்கும். இப்படி இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உபனிஷத்துல சொல்லற கடைசி 4 மந்திரங்கள் ஒரு சாதகனோடு அந்திம காலத்தில இருக்கிற பகவான் கிட்ட இருக்கிற பிரார்த்தனையாக்கும். ஆதித்ய மண்டலத்தில ஸ்திதி பண்ணற சத்திய ஆத்மாவாயிருக்கிற பிரம்மத்துக்கான அந்த பிரவேசன துவாரம் திறந்து கிடக்கிறதுக்காயிட்டு மரண செய்யல படுத்துட்டு சாதகனோடு பிரார்த்தனை. ஹிரண்ய கர்ப்பனை உபாசிக்கிற என்னில ஏதாவது பாவம் உண்டானா அதெல்லாம் இல்லாம பண்ணி புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருந்து எனக்கு விடுதலை பண்ணி என்ன பகவானில் லயிப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிண்டாக்கும் இந்த
உபனிஷத்து அவசானிக்கிறது. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து ரொம்ப சின்னதாக்கும், இருந்தா கூட ஒரு பூர்ணமான உபனிஷத்தாக்கும். ஆத்மஞானத்துக்கான இம்பார்ட்டன்ஸ், அதே இம்பார்ட்டன்ஸ் கர்மத்துக்கும் உபாசனைக்கும் கொடுத்துண்டு இந்த உபனிஷத்து நம்மள பலரும் படிப்பிக்கிறது. ஆத்மாவை முதல்ல காது கொடுத்து குருநாதன் வழியா ஆத்மாவை சம்பந்திச்ச விஷயங்களை கேட்கணும். அதுக்கப்புறம் அத மனசுல விசாரம் பண்ணணும். அதுக்கப்புறமா அத தியானிக்கணும். இப்படி இருக்கிற 3 ஸ்டெப்ஸ் நமக்கு சொல்லித்தரது உபனிஷத்து. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இப்படி பல மார்க்கம் வழியா நம்மள அந்த லட்சியஸ்தானமா இருக்கிற பரபிரம்மத்துக்கு நம்மளோட மனச கொண்டு போறதுக்கு உபனிஷத்து ஹெல்ப் பண்றது. இந்த பிரகிருதியோட ரகசியத்தை தெரிஞ்சுட்டானா அழியக்கூடிய மாயா சொரூபமா இருக்கிற இந்த பிரகிருதிய தெரிஞ்சுட்டானா, இதெல்லாம் உண்மையில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டானா, இதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிற உண்மையான அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி தெரிஞ்சுட்டானா மரணம் அப்படிங்கிற விஷயத்த பயமில்லாம நமக்கு சந்திக்கிறதுக்கு மனசுல தெம்பு வரும். பகவத் தத்துவம் தெரிஞ்சவன் மரணத்தை ஜெயிச்சவனாக்கும் அப்படின்னு சொல்றது அதனாலே ஆக்கும். பகவானில இருக்கிற அந்த சத்தியத்தை எனக்கு காணறதுக்கு ஆயிட்டு மாயையா இருக்கிற அஜ்ஞானத்தை நகத்தனமே அப்படிங்கிற பிரார்த்தனைகளாக்கும் இதுல சொல்லப்படுறது. நம்ம ஆദ്യം பார்த்தது சாந்தி பாடமாக்கும். சச்சித் ஆனந்த ஸ்வரூபன் அந்த புருஷோத்தமனாயிருக்கிற பரபிரம்மம் எப்படி பார்த்தானாலும் பூர்ணனாக்கும். இந்த உலகம் அப்படிங்கிறது பிரம்ம சைதன்யத்தால பூர்ணமாக்கும். பூர்ணம் அப்படிங்கறதும் அபூர்ணம் அப்படிங்கறதும் பரபிரம்மத்திலிருந்து உண்டானதாக்கும். பரபிரம்மத்தோடு பூர்ணதை காரணமாக இந்த பிரபஞ்சம் பூர்ணமாக்கும். பூர்ணமான பரபிரம்மத்திலிருந்து பூர்ணமான விஷயத்தை நகர்த்தினாலும் மிச்சம் இருக்கிறது பூர்ணமாக்கும். அப்படிங்கிறது சாந்தி பாட அர்த்தம் அப்படிங்கறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்து தெரிஞ்சிட்டோம். இப்ப இதனோட முதல் ஸ்லோகம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்
തേന ത്യക്തേന ഭുഞ്ചീത മാ ഘൃതഃ. മാ ഘൃതഃ കസ്യചിത് ധനം. അമീബ മുതൽക്ക് ബ്രഹ്മാവരയ്ക്കും ഈശ്വരനാക്കും. ഇതം സർവം ഈശാവാസ്യം. ഇതെല്ലാത്തിലെയും ഈശ്വരൻ அப்படிங்கிற சக்தி இருக்கு. விஸ்வரூபியா இருக்கிற ஈஸ்வரனோடு பூஜைக்காக மட்டுமே கர்மங்களை செய்யணும். விஷய சுகங்களுக்கு அடிமையாகிறதுக்கு மனச அனுமதிக்க கூடாது. அப்படி செஞ்சானாக்கா அந்த பகவானோடு பூஜைக்கு மட்டும் கர்மங்களை செஞ்சானாக்கா நிச்சயமாயிட்டும் மங்களம் உண்டாகும். മനുഷ്യൻ ഭ്രമം കാരണമായിട്ട് അഴിയക്കൂടിന എല്ലാത്തിലെയും മമതയും ആസക്തിയെയും மனுஷனுக்கு உண்டாகிறது. அப்படி இருக்கிற மனச அடக்கி நிறுத்தி കൃഷ്ണാർപ്പണമായിട്ട് കർമ്മങ്ങളെ ചെയ്യണം. இது மனுஷாளுக்காக வேத பகவானோடு பவித்திரமான உபதேசமாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. சர்வ வஸ்துக்களோடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா. அந்த பரமாத்மா மட்டும்தான் உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் சொப்பன மாதிரியாக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. யஜுர்வேத சம்ஹிதையில முதல் 39 அத்தியாயங்கள் கர்மகாண்டமாக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஈசாவாஸ்ய உபனிஷத்து 40வது அத்தியாயமாக்கும். ஈசாவாஸ்ய உபனிஷத்து இதுல முதல்ல பரபிரம்மத்தை தியானிக்கிறதுக்கு தாற்பயம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஒரு சன்னியாசியோட கர்த்தவியத்தை எடுத்து சொல்லப்படுறது. இந்த ஜகத்துல இதம் சர்வம். இந்த ஜகத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் ஈஸ்வரனாக்கும் உள்ளது. இந்த ஜகத்துல பிராணஸ்பந்தனம் இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரனாக்கும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இதம் இந்திரியங்களால காணறதும் கேட்கறதும் எல்லாம் സർവവും ജനിച്ച് ജീവിച്ച് മാറ്റങ്ങൾക്ക് ഉൾപ്പെട്ട് ക്ഷയിച്ച് നശിക്കുന്നതെല്ലാം അണു മുതൽ ബ്രഹ്മാവരക്കെല്ലാം ഈശാവാസ്യം ഈശ്വരനാല് മൂടപ്പെടേണ്ടതാക്കും. സ്വർണാഭരണത്തില് സ്വർണമാക്കും കാരണവസ്തു, മൺപാത്രത്തില് മണ്ണ്
அப்படிங்கிறது காரண வஸ்து. அதே மாதிரி இந்த பிரபஞ்ச காரகன் அப்படிங்கிறது ஈஸ்வரனாக்கும் நன்னா சிந்தனை பண்ணி உറപ്പിக்க வேண்டிய விஷயமாக்கும். இது தத்துவமாக்கும். ഇത് ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அത്രயுமாக்கும். ஒன்னாவது லைன்ல பார்த்தது. ரெண்டாவது லைன்ல இந்த உலகம், பரலோகம் இப்படின்னு எல்லா விதத்தில இருக்கிற நானாத்துவங்களை, விவித பாவங்களை, துவைத பாவம் அதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு காரணம் ஏகத்துவமாயிருக்கிற பிரம்மன் தான். அத்வைத பாவமா இருக்கிற ஏகத்துவமான பிரம்மம் அப்படிங்கிற சத்தியம் மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் உண்மை அல்லாததாக்கும். அந்த காரண ஸ்வரூபன் இருக்கிறதாலியாக்கும் காரிய ஸ்வரூபமாயிருக்கிற இந்த பல பல விஷயங்கள் உண்டாச்சு. இது தெரியற ஞானி ஆராக்குமோ? டவுட் இல்லாதக்கு அப்படி தெரிஞ்சுக்கிற ஞானியோடு எல்லாவித வாசனா குணங்களும் இல்லாம போறது. ஆசைகளும் ஆசைகளுக்கான நிவர்த்திக்காயிட்டு, ஆசைகளை நடத்துறதுக்காயிட்டு செய்யற கர்மங்களும் ஒரு பறவையோட ரெக்கைகள் எப்படி ஆக்குமோ பொழிஞ்சு போறது, அதே மாதிரி பொழிஞ்சு போறது. பறவைகளோட ரெக்கை தூவல் கீழே விழுந்ததுன்னா மறுபடியும் கூட்டி யோசிப்பிக்கிறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி துவைத பாவங்கள் ரெண்டு அப்படிங்கிற விஷயங்கள். எக்ஸாம்பிளுக்கு ராத்திரியும் பகலும், குளிரும் சூடும், மழையும் வெயிலும் இப்படி இருக்கிற துவைத பாவங்கள் ஒண்ணுமே உண்மை கிடையாது. சொப்பன மாதிரி யாதார்த்தியம் அல்ல இதெல்லாம் அப்படின்னு புத்தியோடு கூடிட்டு ஞானிக்கு போதம் உண்டாகிறது, ஞானம் உண்டாகிறது. அப்போது அஜ்ஞானம் அப்படிங்கிறது போய் மறையிறது. இருட்டு அப்படிங்கிறது வெளிச்சம் வந்தா காணாம போறது எப்படியோ அதே மாதிரி அப்போ சமபாவனை உண்டாகி வர்றது ஞானிக்கு. பூவால மாலை போட்டாலும் செருப்பால மாலை போட்டாலும் சமபாவனையோடு கூடிட்டு இருக்கிற பாவம். பௌதிக தேவைகளுக்கான ஓட்டம் அதுக்கப்புறமா ஞானிக்கு கிடையாது. சர்வம் வேதமயம் அப்படின்னு தெரியற ஞானி ஒருபோதும் மறுபடியும் அஜ்ஞானமா இருக்கிற படுகுழியில விழமாட்டார். அதனால அது வேணும் இது வேணும் அப்படின்னு எந்த ஒரு பிரவൃத்தியும் அந்த ஞானி தேவைகளுக்காக செய்யறதில்லை. ஆக்ரகங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கிற ஞானி ஆக்ரகங்களோடு பின்னால மனச ஓடி நடக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஆக்ரகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். அதனால சொல்லப்படுறது மூணாவது லைன், தேன தியக்தேன புஞ்சீதா. அந்த தியாகம் அப்படிங்கிறது ஜீவன் அப்படிங்கிற ஆத்மாவை பரிபாலிக்கணும். காரணம் அந்த தியாகமாக்கும் நம்மள பரபிரமத்தில கொண்டு போய் சேர்க்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற அத்வைத பாவத்துக்கு ஞானத்துக்கு மனசு உயர்ந்த ஞானி சொமேதையா தியாகம் அப்படிங்கிற நிஷ்டைக்கு வந்து சேருறார். தியக்தேனா அப்படின்னு சொல்ற வாக்கு வேண்டான்னு வச்சது காரணமாயிட்டு அப்படின்னு அர்த்தம். என்னத்தையாக்கும் இங்க வேண்டான்னு வைக்கிறார் ஞானி அப்படின்னாக்கா மூணு விதமான ஏஷணங்களை வேண்டான்னு வைக்கிறார். இந்த உலகம்
അതാണിത് ഭൂമി, ദേവലോകം, പിതൃലോകം. ഇതെല്ലാം നശിക്കக்கூடிയതാക്കും. இந்த நசிச்சு போற 3 லோகங்களும் வேண்டாம் அப்படிங்கிற போதம் வந்துட்டு டாப் மோஸ்ட் ஆத்ம ஞானம் வேணும் அப்படின்னு புத்தி உரைச்சு நிற்பர் ஞானி. பூலோகம், சொர்லோகம், பிதிர்லோகம் இப்படிங்கிற சிந்தகளை வேண்டான்னு வைப்பர். இப்படி ஏஷனங்களை வேண்டான்னு வச்சுட்டு, 3 விதமான ஏஷனங்களை வேண்டான்னு வச்சுட்டு உலகம் ஃபுல்லா ஈஸ்வரமயமாயிட்டு பாப்பர். அப்படி இந்த பிரகிருதியில இருக்கிற அவரோடு அந்த ஒரு அட்டாச்மெண்ட கட் பண்ணுவார். இந்த பிரகிருதியில இருக்கிற அட்டாச்மெண்ட் அத அவசியம் கட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞானி தெரிஞ்சுக்கிறார். இந்த பூமி, பிதர்லோகம், தேவலோகம் இதெல்லாம் சந்நியசிக்கிறார், வேண்டான்னு வைக்கிறார். இதெல்லாம் தான் துவைத பாவம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு துக்கம் உண்டாக்குறதாக்கும் இதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஆனந்தமயமான பிரம்மத்தில எத்திச்சேரத்துக்கு ஞானி பிரயத்னிக்கிறார். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு இந்த உலகத்துல லிமிட்டடா இருக்கிற ஆசைகள், இந்த உலகம், பிதிர்லோகம், சொர்லோகம் இப்படி இருக்கிற 3 ஏஷனங்களையும் பந்தனங்களையும் வேண்டான்னு வைக்கிறார். எனக்கு இனி பூமி வாசவும், பிதிர்லோக வாசவும், தேவலோக வாசவும் அப்படி இருக்கிற சௌக்கியங்கள் ஒண்ணும் இனி எனக்கு வேண்டாம். சொர்க்கத்துல துக்கமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது, அந்த சொர்க்க சௌக்கியமும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானம் ஞானிக்கு வந்து சேர்றது. அந்த ஆசைகள் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயங்களாயிட்டு மாறுறது சந்நியாச ஜீவிதமாக்கும். அது தியாக நிஷ்டையோடு கூடின சந்நியாச ஜீவிதம். தேன செக்தேன புஞ்சீதாக, அந்த தியாகத்தால இந்த 3 ஏஷனங்களையும் வேண்டான்னு வச்சதால பூமி வாசம், பிதிர்லோக வாசம், தேவலோக வாசம் இப்படி இருக்கிற 3 தியாகத்தால, ஏஷன தியாகத்தால வாக்கியம் ஆத்மாவை பரிபாலிக்கணுமே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஆத்மரட்சை ஆசைப்படுறவா 3 ஏஷனங்களை வேண்டான்னு வச்சுட்டு பரமாத்ம பாவனையில ஸ்திரமாயிட்டு திருடமாயிட்டு உറച്ചു நிக்கணும். இகலோக, பரலோக, சொர்லோக கர்மங்கள் அதுக்கப்புறமா கிடையாது. யாகத்தாலேயோ பூஜையாலேயோ இனி ஒன்னும் நேடறதுக்கு இல்லை. இங்க இருக்கிற பிரம்மம் தான் எல்லா உலகத்திலையும் இருக்கு. பிரம்மத்தை தெரிஞ்ச ஞானி ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடான ஒரு பாவத்திலேக்கும் இருப்பார். பூர்ண ஆனந்தம் மட்டும்தான் அவருக்கு உண்டாகும். கர்ம சந்நியாசமாக்கும் ஞானியோடு மார்க்கம். கர்மங்களை வேண்டான்னு வைக்கல். தியாகம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்காதக்கு ரிஜெக்ட் பண்ணல். அதுக்கப்புறமா அதை சம்பந்திச்சு நினைச்சு கூட பார்க்காம இருக்கிறது, அதுக்காகவும் தியாகம் அப்படின்னு சொல்றது. பட்டாம்பூச்சி അതിനോട് കൂട് പൊട്ടിച്ച് വെളിയില വരാ മാതിരി அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ள போய் அடைஞ்சிருக்கணும்னு அது ஆசைப்படாது. அப்படி வேண்டான்னு வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். காசியில கயா சிராத்த சமயத்துல நமக்கு இஷ்டமான உணவை ഉപേക്ഷിച്ച് നമ്മളോട് ഗൃഹങ്ങൾക്ക് திரும்பி வருவோம். நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு உணவு அங்க விடச்சோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு மேலே அப்பமே பிரியம். சிலவாளுக்கு ரொம்ப பிரியம் அப்படிங்கிறது ஏதாவது பழங்களிலேயா இருக்கும், சிலவாளுக்கு காய்கறிகளிலேயா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப பிடிச்ச முருங்கைக்காய
இனி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உபேட்சிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புற வியக்தி, அந்த இஷ்ட பட்சணமாயிருக்கிற முருங்கைக்காய் ஞாபகம் மண்டையிலேருந்து போகவே மாட்டேங்கிறது. திரும்பி வீட்டுக்கு வந்தானா வீட்டுல இருக்கிறவாழ்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, நான் தான் முருங்கைக்காயை சாப்பிட மாட்டேன், முருங்கைக்காய் பொட்டதும் எனக்கு தராதுங்கோ. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா பக்கத்துல இருக்கிற ரிலேட்டிவ் கிட்ட சொல்லி வைப்போம், அந்த சாம்பார்ல முருங்கைக்காய் இருக்கோ பாக்கணும், அந்த அவியல்ல முருங்கைக்காய் இருக்கோ பாக்கணும். அതൊന്നും ഞാൻ சாப்பிடப்படாது, காசியில விட்டாச்சு. இப்படின்னு எங்க போய் வாயில சாப்பாடு வைக்கணும்னாலும் அந்த முருங்கைக்காயோட ஞாபகம் இல்லாதக்கு சாப்பாடு பிடியெடுக்க முடியாது. இப்படி ஒரு அவஸ்தை. இப்ப மனசுல இருந்து அந்த முருங்கைக்காய் அப்படிங்கறது போயிட்டு இல்லை. இங்க சொல்றது தியாகம் அப்படிங்கறது மனசுலேந்தே அந்த விஷயத்தை உபேட்சிக்கணும் அப்படிங்கிற தியாகம். அதுவே சர்வதா நினைக்கிற மாதிரி ஒரு தியாகமாயிட்டு அது இருக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுறது. 4வது லைன்ல சொல்லப்படுறது மா கிருதஹா, அத்தியாகிரகம் செய்யாதே அப்படின்னு. ஈஷாவாக்கியம் இதம் சர்வம் அப்படிங்கிற அத்வைத பாவம் அந்த சமபாவனையில வந்து சேர்ந்த ஞானிட்ட அத்தியாகிரகம் உண்டாக கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டின அவசியம் இல்லை. அத்வைத பாவத்துல போகிறதுக்கு ஆகிரகிக்கிற சாதனைகளை கிரமமாயிட்டு செஞ்சுண்டு பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு போகிறதுக்கு ரெடியாயிருக்கிற சாதகன் கிட்டையாக்கும் இத சொல்லப்படுறது. ஆல்ரெடி நிவൃத்தி மார்க்கத்துக்கு போனவாகிட்ட இது சொல்லப்படுறது இல்லை. அந்த நிவൃத்தி மார்க்கத்துக்கு போறதுக்கான முயற்சி பண்றவாகிட்ட சொல்றதாக்கும் மா கிருதஹா, அதியாசைப்படக்கூடாது அப்படின்னு. அப்படி அதியாசைப்பட்டானாக்கா யோகஸ்தான பிரஷ்டு அப்படிங்கறது உண்டாகும். அதுக்கான சிச்சுவேஷனை உண்டாக்காதே அப்படின்னு. கஸ்யஸ்விது, ஆரோடு தினத்தையும் மா கிருதஹா, ஆசைப்படாதே, நீ ஆசைப்படக்கூடாது. அடுத்தவாளோடு யாதொரு வித தினத்தையும் ஆக்ரஹிக்க கூடாது. നമ്മൾ പുറക്കറത്ത ഒന്നും കൊണ്ടുവരല്ലേ, ഇടുപ്പിലെ നൂൽബന്ധം കൊടിയുമില്ലേ. ഇറந்து போனாலோ ശരീരത്തിലെ இருக்கிற നൂൽബന്ധം കൊടിയും ഇല്ലാതൊക്കെയാക്കും നമ്മളെ നെരുപ്പിലെ വെച്ച് ചുടുവാ. அப்படியாக்குமானா നമ്മൾ വറത്ത ഒന്നും കൊണ്ടുവന്നിട്ടില്ലേ, തിരുമ്പി പോകുമ്പോവും നമ്മൾ ഒന്നും കൊണ്ടുപോകവും മാട്ടோம். ഇത് தெரிஞ்சுண்டு ஆத்மாராமர்களாயிட்டு ஜீவிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் நம்ம கிட்ட சொல்லுறது. மாயையில பிரமிச்சு நிக்கிற ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நம்ம கண்ணால காணறதும் காதால கேட்கறதுமாயிருக்கிற இந்திரிய விஷயங்கள் கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறதுல எல்லாம் மிங்கிள் ஆயிட்டாக்கும் இருக்கு. அதனால இந்த உலகத்துல ஒண்ணுமே நம்மளோடது கிடையாது, ஒன்னும் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு இந்த பிரகிருதியுமாயிட்டு ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காயிட்டு இந்த ஆத்மாவை ஹெல்ப் பண்ணணும், ஆத்மாவை காப்பாத்தணும். இப்படின்னாக்கும் இது சொல்லுறது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்குள்ள ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு தொடர்ந்து வர வாசனைகள், சத் வாசனைகளும் இருக்கு, அசத் வாசனைகளும் இருக்கு. இப்ப ரொம்ப காலம் தண்ணிக்குள்ள முழுகி கிடந்த சந்தனக்கட்டை, அந்த சந்தனக்கட்டை நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் நம்மளோட கையில கிடைக்கிறது. சந்தர்ப்பவசால்
நமக்கு நதிக்குள்ளேந்து ஒரு சந்தனக்கட்டை உள்ளுக்குள்ளேந்து சேத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கிற சந்தனக்கட்டை கிடைக்கிறது அப்படின்னா அதை நம்ம கையில எடுத்து பார்த்தானா நாத்தம் தாங்க முடியாது. அது மேல நிறைய பாசம் எல்லாம் அழுக்கெல்லாம் படிஞ்சு துர்கந்தம். ஆனாலும் இந்த கட்டை என்னதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பாக்கிறதுக்கு நம்ம ஒரு சந்தனக்கல்லில உரைச்சு பார்த்தானாலோ அப்போது அந்த சந்தனத்தோட வாசம் அப்படிங்கிறது இந்த நாத்தத்தை தோக்கடிக்கிற வாசனையா இருக்கும். அப்ப நமக்கு அந்த சந்தனக்கட்டை எடுத்து உள்ள பாதுகாப்பா வைக்கிறதுக்கு தோணும், குப்பையாயிட்டு தூக்கி போடுறதுக்கு தோணாது. இப்படி பாயல் அப்படிங்கிறது அழுக்கு அப்படிங்கிறது சந்தனத்தோடு சுகந்தத்தை மறைக்கிற மாதிரி மனுஷனோடு ஸ்வஸ்வரூபத்தை அந்த ஆத்மா அப்படிங்கிற ரூபத்தை அஜ்ஞானம் அப்படிங்கிற மாயை மறைச்சிருக்கு. ஒரு ரஃபான கல்லில சந்தனக்கட்டைய உரைச்சானா துர்கந்தம் நெகந்து போய் சுகந்தம் உயர்ந்து வர மாதிரி தியானம் தொடங்கின சாதனைகளால யதார்த்த ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற நேரத்துல 3 விதமான ஏஷணங்களை வேண்டான்னு வச்சுட்டு பூமி சுகம், பிதிர்லோக சௌக்கியம், சொர்லோக சௌக்கியம் இப்படி இருக்கிற 3 ஏஷணங்களை வேண்டான்னு வச்சுட்டு பரபிரம்மத்துக்கு பிரயாணம் செய்யறதுக்கும் சாதிக்கும். அதுக்கு தடசமான எல்லா விஷயத்தையும் நிகழ்த்தி நிப்பாட்டுறதுக்கு சாதகன் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணணும். பரமாத்மாவில ஐக்கிய பாவத்தை சம்பந்திச்ச நல்ல போதம் உண்டாயிட்டு ടോപ്പ് മോസ്റ്റ് നിലയില அந்த ஜீவாத்மாவை கொண்டு செல்றதாக்கும் இந்த மனுஷ ஜென்மத்தோட லட்சியம் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு அந்த ஆத்மாவை காப்பாற்றணும். அதாக்கும் இதுல சொல்லப்பட்ட ஆத்மாவை காப்பாத்துறது அப்படிங்கறதினோடு அர்த்தம் புஞ்சீதாஹா அப்படிங்கிற அர்த்தம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் மந்திரம் മനസ്സിലെ നന്നാ ചിന്തിച്ച് ഉറപ്പിച്ച് അധർമ്മ പ്രവൃത്തി ഒന്നും ചെയ്യാതെക്കി വാഴണം. ജീവാത്മാവ് പരമാത്മാവിലെ ലയിപ്പിக்கிறதுக்கு ஏக அத்வைத ஸ்வரூபமாயிருக்கிற பரபிரம்மத்தில ஜீவனை கொண்டெத்திக்கிறதுக்கு மனுஷனா பிறந்த நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னாக்கும் இங்க சுவயம்புவ மனு துருவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கஸ்யஸ்வித் தனம் ஆரோடதாக்கும் இந்த தனம் நம்ம வரத்தை என்ன கொண்டு வந்தோம் போகும்போது என்ன கொண்டு போக போறோம். உலகத்தை முழுவன் சிருஷ்டிச்சு ரட்சிக்கிற ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா தனமும். ஒருத்தரோடு எந்த பொருளிலையும் நமக்கு ஆக்ரகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சர்வ வஸ்துக்களோடும் உள்ள அந்தர்யாமியாயிட்டு இருக்கிற பரமாத்மா மட்டும்தான் நித்தியவும் சத்தியவும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் பிரபஞ்சத்தில் காணற எல்லா வஸ்துக்களும் சொப்பனம் மாதிரி இல்லாம போற ஒன்னாக்கும் அப்படிங்கிற போதம் உண்டாகணும் அப்படின்னும் மனு சொல்றார். அப்படி சத்திய அசத்திய வஸ்துக்களை பகுத்தறிஞ்சு நசிக்க கூடின பிரகிருதியில இருக்கிற சர்வவும் உபேட்சிச்சு மாயைக்கு அடிமைப்பட்ட ஜீவனை பரபிரமத்தில் லயிப்பிச்சு காப்பாத்தணும்.
சுக்ல யஜுர்வேத சம்ஹிதையில முதல்ல இருக்கிற 39 அத்தியாயங்கள் கர்மகாண்டத்தையாக்குமே வர்ணிக்கிறது. 40வது அத்தியாயமாக்கும் ஈஷாவாஸ்ய உபனிஷத்து. ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல முதல்ல சொல்றது ஆத்ம தியான தல்பரனாயிருக்கிற சந்நியாசியோடு கர்த்தவியமாக்கும். பிரகிருதி அப்படிங்கிற துவைத பாவம் அப்படிங்கிற அஜ்ஞானம் மனுஷனோடு உள்ளுக்குள்ளேயும் சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த பகவானோட சொரூபத்தை மறைக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் பரமாத்மாவாக்கும். இந்த எனக்குள்ளேயும் பரமாத்மாதான். துருவா உனக்குள்ள இருக்கிறதும் பரமாத்மாதான். இப்படி இருக்கிற சர்வாத்ம போதம் சமபாவனை இருக்கிறவாளுக்கு காம குரோத லோப மோக மத மால்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்கள் உண்டாகாது அப்படின்னு சுவயம்புவமனு சொல்றார். ஹிருதய க்ஷேத்திரத்துல ஈஸ்வரனை காணறதுக்கு சாதிக்கிறவனுக்கு பிரகிருதி அப்படிங்கிற பிரபஞ்ச க்ஷேத்திரத்திலையும் ஈஸ்வரனை காணறதுக்கு சாதிக்கும். விவேக வைராக்கியங்களால பூமி வாசம், பிதிருலோக வாசம், தேவலோக வாசம் இப்படி இருக்கிற 3 ஏஷனங்களை வேண்டான்னு வச்சுட்டு மாயையோடு சரட பொட்டிச்சு வெளியில வந்தானா ஈஸ்வர தர்சனம் அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படின்னு மனு சொல்றார். ஓரோ ஜீவியும் மனுஷனும் மிருகവും பிராணிகளும் சஸ்யஜாலங்களும் எல்லாம் பகவான் நாராயணன் தான் அப்படிங்கிறத நீ நன்னா மனசுல திருடமாயிட்டு உறப்பிச்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஈஸ்வரனாக்கும். எல்லா வஸ்துக்களும் ஈஸ்வரனால மூடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற ஈஸ்வரனை நமக்கு எல்லா இடத்துலையும் காணறதுக்கு சாதிக்கணும். ஈஸ்வரனாயிட்டு எல்லாத்தையும் பார்த்து பிரகிருதி அப்படிங்கிற மாயையிலேருந்து ஜீவனை காப்பாத்தனம். துவைத பாவத்தை ஈஸ்வர சக்தியால மூடனம். துவைத பாவத்தை வெடிஞ்சு அத்வைத பாவம் உண்டாகணும். ரஜோகுணத்தால சிருஷ்டியும் சத்குணத்தால பரிபாலனவும் தமோ குணத்தால சம்ஹாரவும் நடக்கிறது. பரமாத்மாதான் 3 குணங்களை ஸ்வீகரிச்சு திரிமூர்த்தி ஆயிட்டு ரூபமெடுத்து இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றார். பரம்பொருளோடு மாயா சக்தியாக்கும் திரிமூர்த்திகள் தாமரை இலையில தண்ணியோடு அந்த டிராப்ஸ் எப்படியாக்குமோ ஒட்டாம நிக்கிறது. அதே மாதிரி பரமாத்மா ஒன்னிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறார். நிமித்த மாத்திரம் அப்படின்னாக்குமே இதனோடு இந்த ஸ்லோகத்தோடு ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தது 17வது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல பகவத்கீதையில ஏகாதச அத்தியாயத்துல 33வது ஸ்லோகம். അതിനെയും ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണൻ അർജുനനെ സവ്യസാചിൻ அப்படின்னு கூப்பிடுறார். நிமித்த மாத்திரம் சவ்யசாஜின். இடது கையில அம்பு தொடுத்து விடுற எபிலிட்டி இருக்கிற வில்லாளி வீரனான அர்ஜுனா, நீ செய்யறதெல்லாம் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான். நிமித்த மாத்திரம் மட்டும்தான் உன்னோடு செயல்கள் எல்லாம் அப்படின்னாக்கும் பகவான் சொன்னது. நிர்குணஹா புருஷ அர்ஷபஹ. അക്ഷരം, അക്ഷരം ജനന നാശമില്ലാത്തത്.
நிர்தேஷ்யம் அனிர்தேஷ்யம் அப்படின்னாக்கா எக்ஸ்பிளைன் செய்யறதுக்கு சாதிக்காத்தது, அவ்யக்தம் கிளியர் அல்லாத்தது, சர்வத்ரகம் எல்லாத்திலையும் வியாபிச்சது, அச்சிந்தியம் சிந்திக்கிறதுக்கு சாதிக்காத்தது, கூடஸ்தம் மாற்றம் இல்லாதது, அச்சலம் அசையாதது, துருவம் நித்தியமானது, திருட சுபாவம் இருக்கிறது. இத்திரையுமாக்கும் நிர்குணபாவம் அப்படிங்கிறது. இங்க நிர்குணஹா புருஷ அர்ஷபஹா, திரிகுணங்களுக்கு அடிபணியாத்த, திரிகுணங்களை ஆக்டிவேட் செய்யற, திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் அப்படிங்கிற சிருஷ்டன், உத்தமோத்தமனான அந்த பரம்பொருள். தத்ரா இந்த பிரபஞ்சத்தோடு நிமித்த மாத்திரம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார விஷயங்களில் அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு சாட்சியாயிட்டு மட்டும் ஆசீது இருக்கார். எத்ரா எங்கையாக்குமோ பகவான் சாட்சியாயிட்டு இருக்கார். வியக்தா காணறதும் ஸ்தூலமாயிருக்கிறதும், அவ்யக்தா சூஷ்மமாயிட்டு இருக்கிறதும் கண்களால காணாத்ததும் ஆன இதம் இந்த விஸ்வம் பிரபஞ்சம் லோகவது, ஒரு மெட்டல் மாதிரி, மேக்னெட்டுக்கு சுற்றும் இரும்பு மாதிரி பிரமதி சுற்றி கறங்கிறது, காலச்சக்கரம் சுற்றி கறங்கிறது. சலனமில்லாத இந்த ஈஸ்வரனோடு பிரசன்ஸ்ல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடக்கிறது, பிரபஞ்சம் கறங்கிறது. குருக்ஷேத்திர பூமியில பகவான் அர்ஜுனன் கிட்ட சொன்னாரே, அர்ஜுனா நீ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாஜின் அப்படின்னு, ஒரு நிமித்தம் மட்டும்தான் ஆயித்தீரணம், ஒரு நிமித்தம் மாத்திரம் ஆயித்தீரணம், ஒன்னால இந்த வேலைகள் எல்லாம் செய்ய வைக்கிறது நானாக்கும் அப்படின்னு. அப்படி ஆக்கமானா ஆல்ரெடி எல்லாம் நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு டூல்ஸ் ஆயிட்டாக்கும் നമ്മൾ എല്ലാവരും இந்த பிரபஞ்சத்தில் பிரவர்த்திக்கிறோம். மனுஷகுலத்தில் பிறவி கிடைச்சதுனால புத்தியை உபயோகிச்சு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற பகுத்தறிவோடு கூட்டிட்டு வாழணும். ஞானம் இல்லாதக்கு எந்த ஒரு பிரவൃத்தியும் செய்யப்படாது. அஜ்ஞானத்தில் செய்கிற பிரவൃத்திகள் எல்லாம் அதர்மமாயிட்டு தீரும். இത്രയുമാக்கும் மனு தன்னோட பேரனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.